செவ்வாய்க்கிழமை அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை புரட்டாதி மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் பங்கு பற்றி கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பில் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் தினமும் பிரித்தானியா UK நேரப்படி காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைபவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தொடர்ந்து தியானம் செய்யும் முறையை விளக்கி ஒரு அருமையான இசையுடன் நாங்கள் 25 நிமிடங்கள் தியானம் செய்வோம். அதன் பின்னர் எமது சிறப்பு பேச்சாளர் கனடாவைச் சேர்ந்த டாக்டர் வரகுணன் டிப்ரெஷன் அண்ட் டிமென்ஷியா, மன அழுத்தம் மற்றும் மறதி நோய் பற்றி சிறப்புரையை ஆற்ற உள்ளார். அத்துடன் அவர் பாடல்களையும் இடக்கிடையே கொடுப்பார். அது நாங்கள் அதை அருமையுடன் கேட்கக்கூடியதாக இருக்கும். நான் இப்பொழுது இத்தலத்தை ராதை சிவஞானம் அம்மாவிடம் கையளிக்கின்றேன். தியானத்தை பற்றி சிறு விளக்கமும் தியானம் செய்யும் முறையையும் விளக்குவதற்காக. நன்றி. ராதை அம்மா, உங்களிடம் இத்தலம் வருகின்றது. தொடருங்கள். நன்றி ஆனந்தி அம்மா. தியானிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி புரட்டாதி மாதம். தியானம் உங்களை ஒரு புதிய இருப்பாக, புதிய மனிதனாக, பயம், தீவிரம், பேராசை, வெறுப்பு இல்லாத ஒரு புதிய உணர்வாக மாற்றும். இருண்ட உணர்ச்சிகள் மற்றும் உணர்வுகள் எதுவுமே இருக்காது. தியானம் உங்களை உயர்த்துவதை மட்டுமே அறிந்திருக்கிறது. அது உங்களை தொடர்ந்து உயர்த்தி கொண்டே இருக்கிறது. அதன் பின்னர் யாரும் உங்களை மறுவடிக்க முடியாது. அதற்கு இந்த உலகில் யாருமே இல்லை. இது புத்திசாலித்தனமோ இல்லை, திறமை கூர்மதி பற்றியதோ அல்ல. இது அமைதியை மட்டுமே சார்ந்தது, மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருவது. தியானத்தின் போது தொண்டை வறட்சி ஏற்படும் வாய்ப்பு உண்டு. ஆகவே இளம் சூடான நீரை தியானத்தின் முன்பும் பின்பும் அருந்தினால் அதனால் பயன் கிடைக்கும். இப்போ தியானத்தில் பயணிப்போம். வசதியான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளவும். தரையில் இருக்க விரும்புவோர் சப்பானி கட்டிக்கொண்டு தரையில் இருக்கலாம். கண்ணாடி அணிந்திருப்போர் தயவு செய்து அதை கழற்றி வைக்கவும். உடலை தளர்ச்சியாகவும் தலையை நேராகவும் வைத்துக் கொள்ளவும். கைவிரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்து மடி மீது வைத்துக் கொள்ளவும். பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக வைத்துக் கொள்ளவும். கண்களை முழுமையாக மூடிக்கொள்ளவும். உங்கள் முழுமையான கவனத்தையும் உங்களின் இயற்கையான இயல்பான சுவாசத்தின் மேல் வைக்கவும். உள்ளே வரும் ஒவ்வொரு மூச்சையும் வெளியே விடும் ஒவ்வொரு மூச்சையும் கவனித்தபடியே இருங்கள். எண்ணங்கள் வந்தால் அவற்றில் கவனம் செலுத்தாமல் மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். இப்போது 30 நிமிடங்கள் இசை வழங்கப்படும். அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் தியானத்தில் இருங்கள். அறிவித்தல் வரும் வரை கண்களை திறக்க வேண்டாம். மிக்க நன்றி. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. தியானிகளே, இன்னும் 5 வினாடிகள் இருக்கிறது. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வாருங்கள். கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மேல் வையுங்கள். 5, 4, 3, 2, 1.
இப்போது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். நன்றி. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் இத்தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அல்லாமல் அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா மற்றும் PMC தமிழ் டிவி ஆகிய அனைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை எல்லோர் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்று அருமையான இசையையும் வழங்கி ஒளிப்பதிவும் செய்து பதாதைகளையும் போட்ட ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த தளத்தை தினம்தோறும் நடாத்தி வரும் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். வாழ்க வையம், வாழ்க வையகம் என வளத்துடன் வாழ்க என மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம். இப்போது நான் ஸ்ரீ ஐயாவிடம் இந்த தளத்தை ஒப்படைக்கிறேன். நன்றி. இது மிகவும் சிறப்பாக தியானம் நடைபெற்றது. அடுத்ததாக என்னுடைய பேச்சாளர் டாக்டர் வரகுணன் அவர்களை அறிமுகம் செய்கின்றேன். இப்பொழுது அவர் ஜிபி, அதாவது குடும்ப வைத்தியராக இருக்கிறார் டொரண்டோவில். அது மாத்திரமில்லாமல் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மெக்மாஸ்டர் யூனிவர்சிட்டி கனடாவிலும் இருக்கிறார்கள். அவர் இன்று அவர் வர முடியாத காரணத்தால் அவரை அனுப்பிய ஒரு வீடியோவை நான் போட இருக்கின்றேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து மகிழலாம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம் ஐயா. அந்த வீடியோக்கள் ரெக்கார்டிங் செய்யலாமா? தேவையில்லை, பட் ஃபீட்பேக் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அருமையான ஒளிப்பதிவு நாடாவை பார்த்தோம். டாக்டர் வரகுணன் டிப்ரெஷன் அண்ட் டிமென்ஷியா, அதாவது மன அழுத்தம் மற்றும் மறதி நோய்களுக்கான ஒரு ஒளிப்பதிவு நாடா மிகவும் அருமையாக இருந்தது. அவர் அந்த தன் பாட்டுகளுடனும் அதை இது செய்திருந்தபடியால் அது மேலே அவரை மாதிரி ஒரு டாக்டர் இருந்தால் அவங்களுக்கு டிப்ரெஷன் அதிலும் நல்லா குறைஞ்சு கொண்டு போயிடும். எல்லாருக்கும் இப்படியான அருமையான பாட்டுக்களையும் பகுடிகளையும் அப்படி இப்படின்றக்க அதான் சொல்கிறவே என்ன உண்மையிலும் படி நாங்கள் டிப்ரெஷனோ டிமென்ஷியாவோ, டிமென்ஷியா கொஞ்சம் இதுதான் கஷ்டம்தான், பாட்டுகள் இருந்தாலும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உண்மையில் அதற்கு ஒரு இது மாதிரி வழிவகுப்புமாக இருக்கும். மற்றது இந்த மிகவும் அருமையாக இருந்தது. மற்றது இப்போ இதுக்கு தேரும் கேள்வி பதிலுண்டா டாக்டர் இல்லை தானே, கேள்வி பதில் கேட்கலாது. மற்றது தேரும் உரையாடல் சொல்ல விரும்புகிற ஆக்கள் வாங்க. முதலில் கமலாஷினி அம்மா, முதல் நாயகன் கேன்கோனேசன் மாஸ்டர் தான் முதல் கை வைத்திருந்தவர். வாங்கோ கேன்கோனேசன் ஐயா வாங்கோ. நன்றியா, மன்னிக்கவும். நன்றி அம்மா. இமப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதாம் தாழ்வாழ்க. ஏனென்றால் டாக்டர் இல்லாமல் கலக்கிறது அவ்வளவு சிறப்பு இருக்காது. நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். நேரம் போயிட்டு தானே நேரம் எடுக்காம சும்மா கருத்தை சொல்லலாம். என்னென்றால் அம்மா, அந்த நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா என்று கண்ணதாசன் பாடிய பாட்டுக்கு ஒரு கருத்துள்ளது. என்னென்றால் அந்த CN அண்ணாதுரை, முந்தி சீஃப் மினிஸ்டரா இருந்த CN அண்ணாதுரை புற்றுநோய்க்கு உள்ளாகி அவர் இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுதுதான் அந்த தில்லானா மோகனாம்பாள் என்ற படம் பிடிக்க
வெளியிடப்பட்டது. அப்ப அந்த படத்தில் அந்த அண்ணாதுரைக்கும் கண்ணதாசனுக்கும் கொழுகிட்டது, சண்டை பிடித்திட்டார்கள், அதை பிரிந்து விட்டார்கள். ஆனால் இவருக்கு கேன்சர் வந்துட்டது என்றதை அறிந்த உடனே கண்ணதாசன் எப்படியும் முந்தின கூட்டாளிதானே, அவருக்கு கொஞ்சம் கவலையும் அழுகையும் வந்து விட்டது. ஆனபடியால் அந்த படத்தில தில்லானா மோகனாம்பாள் என்ற படத்திலே பத்மினி சிவாஜி கணேசனை கேட்பது போல பாட்டை இயற்றி, ஆனா ஹிடனா இருந்தது. அண்ணாதுரையை கேட்கிறார், நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளவன் நலந்தானா என்ற பாடலை அவர் பாடினார் என்றது ஒரு கருத்து. இரண்டாவது என்னண்டாமா, ஐயா எல்லாரும் தான் அந்த திருவள்ளுவர் மருந்து என்ற அதிகாரத்தில இந்த டாக்டர் சொன்னார் பேஷண்ட் சென்டர்ட் மெடிசின் என்று. உண்மையா அந்த பேஷண்ட் சென்டர்ட் மெடிசின் என்றதை முதல் உலகத்துக்கு தந்தவர் திருவள்ளுவர் தான். அவர் 4 விஷயம் சொன்னார். என்னென்றால், நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தவிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செயல். அதாவது முதல் இந்த நோயை எப்படி, அந்த நோயை கண்டுபிடிக்கணும் என்ன நோய் என்று. பிறகு நோயை எப்படி அந்த நோய் வந்தது என்று கண்டுபிடிக்க வேண்டும். பிறகு அந்த நோயை எவ்வாறு தணிக்கலாம் என்றதை கண்டுபிடிக்க வேண்டும். 4வதாக அந்த தணிக்கிற முறையை சரியாக செய்ய வேண்டும். ஒரு டாக்டருக்குரிய சிறப்பு என்னென்றால் 4 விடயங்கள். ஒன்று, நோயை நாட வேண்டும். நோய் நாட என்றால் என்ன நோய் என்று கண்டுபிடிக்க வேண்டும். டிப்ரெஷனா, ஆங்ஸைட்டியா என்றது கண்டுபிடிக்க வேண்டும். பிறகு அது ஏன் வந்தது என்று கண்டுபிடிக்க வேண்டும், முதல் நாடி. பிறகு அந்த நோயை எவ்வாறு தணிக்கலாம் என்று கண்டுபிடிக்க வேண்டும். 4வதாக அதை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். இவ்வளவு 4 செய்தால் இந்த பேஷண்ட் சென்டர்ட் மெடிசின் என்றது ப்ரூவ். அதாவது அதுதான் டாக்டர் சொன்னார். ஆனா அவர் இதை சொல்லவில்லை, நான் திருவள்ளுவர் சொன்னதை அவர் கருத்தாக ஏற்றி சொல்லுகிறேன். பிறகு 2 விஷயம் இருக்கு, இன்னொரு விடயம் இருக்கு, 3வது அதோட நான் முடிக்கிறேன். தமிழ்ல 2 சொற்கள் உள்ளன. நோய் என்றொன்று இருக்குது, பிணி என்றொன்று இருக்கு. அந்த திருஞான சம்பந்தர் தான் அதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றார், நோய் என்றா என்ன, பிணி என்றா என்று. ஆனால் அது டிஃபரன்ஷியேட் பண்ணாருக்கு நேரம் இல்லை. ஆனால் பாடல்ல சொல்றாரு என்ற தேவாரம் இலங்கைக்கு திருவோணமலையில பாடப்பட்ட தேவாரம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த தேவாரம். தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் என்ற தேவாரத்திலே ஒரு பின்னுக்கு போவதில் சொல்றார், நோயினும் பிணியும் தொழில்பால் நீக்கி நுழைதரு நூலிட ஞாலம் கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரு. திருக்கோணமலையில பாடப்பட்ட பாடல். அவர் அந்த 2 சொற்களையும் பார்க்கிறார், நோயிலும் பிணியும். ஒரு மனிதனுக்கு நோயும் பெறலாம், பிணியும் பெறலாம். நோய் என்றால் கருத்து வந்த நோய், அது வந்தால் மாறும், மருந்து கொடுத்தால் மாறும். ஆனா பிணி என்றது மாறாது. அதுதான் அவர் கூறுகிறார். ஆனால் நீங்கள் திருகோணமலையில் இருக்கிற இறைவனை வழிபட்டால் நோயும் தனியும், பிணியும் தனியும் என்ற கருத்தில் அவர் பாடுகிறார் என்றதை கூறி முடிக்கின்றேன். நான் மற்றவர்களுக்கு இடம் கொடுப்பதற்காக நன்றி. அருமையான கருத்து கண்கோணீசன் ஐயா. அடுத்ததாக ஜெகநாதன் ஐயா, நான் கமலாசினி அம்மா விட்டுட்டு உங்களை கூப்பிடுறேன்னா சரியா? கமலாசினி ஐயா அம்மா வாங்க. நீங்க இது அன்மியூட் பண்ணணும். அதுக்கு ஆப்ஷன் கொடுக்க அன்மியூட் பண்ணணும். சாரி, அதுக்கு முதல் ஒன்று கேட்கல. நீங்கள் எல்லாம் சொல்றீங்க இடையிலதான் வந்தது அவர் கதைக்கு பாட்டு பாடிக்கிறது, அப்படித்தான் வந்த. நீங்கள் என்ன அப்படியே ஓனில போட்டு இருந்த நீங்களா? என்ன எனக்கு ஒன்றுமே வில இல்லை. என்ன ஆப்ஷன் குடுக்கல அவருக்கு ஆன் பண்ண சொல்லி. இப்ப நான் தந்துட்டேன் உங்களுக்கு, நீங்க கதை ஒன்றுமே எனக்கு தெரிய இல்லை. நானும் பின்ன வேற எதுவும் புத்தகங்களை கொண்டு வந்து வச்சு பார்த்தேன். ஏனென்றால் அவர் ஒன்று நடந்தது தெரியாது எனக்கு. என்ன அதை பத்தி கதைச்சார் அது கேட்கல போராட முதலும் கேட்கலையா? ஓ முதல் அந்த பாட்டு படிச்சார், அதுக்கு எல்லாம் கேட்டது. இந்த இடையில இருந்துட்டு படிச்சார். உங்களோட என்ன சிஸ்டத்துல பாக்குறேன் எல்லாரும். ஆனால் எனக்கு ஒன்றுமே அந்த பாட்டி புறா திருப்பி இருக்காது. அதுவும் அது கேட்டது. ஆனா உங்களோட பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, என்ன உங்களோட சிஸ்டத்துல என்ன பிள்ளையா இருக்கும்.
have switched to a different language. I didn't. இல்ல அது உங்களுக்கு மெசேஜ் வருது அதை விட இது பரவாயில்ல. ஓகே ஆமா ஓகே கமலாஷி அம்மா நான் உங்களோட கதைக்கிறேன் பேருந்து டோன்ட் வரி வீடியோல உங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஓகே ஓகே அப்படி நடந்ததுக்கு சாரியா காட்டுவீங்களா? அதை என்ன பண்ணாலும் என்ன? ஆமா உங்களுக்கு ஜெகநாதன் ஐயா வாங்க. வணக்கம். இந்த ஃபாதர் ஆஃப் மெடிசின் என்று சொல்ற ஹிப்போக்ரட்டிஸ் வந்து திருவள்ளுவருக்கு பிறகுதான் வந்திருப்பாரோ தெரியல, நான் செக் பண்ணி பார்க்கணும். ஆனா அவருடைய கோட் நான் வந்து படிச்சேன். அதாவது ஒரு வியாதியை டயக்னோஸ் பண்ண முதல் பேஷண்ட் அறியுங்கன்னு சொல்லி, அப்ப அதைத்தான் அவரும் சொல்லி இருக்கிறேன். என்ன சொன்னா பேஷண்ட் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகுது. நான் மெடிசின் என்ட பண்ண முதலே எனக்கு 2 ஒரு சித்தப்பா ஒரு மாமா இருந்தவர். ஒருவருக்கு சின்ன ஒரு சிம்டம் வந்தாலும் தூக்கி அடிக்கணும், அல்லது அவர் இன்னொரு செகண்ட் ஒப்பீனியனுக்கு போடுவார். மற்றவருக்கு மற்ற மாதிரி சீரியஸாக இருந்தாலும் அது மைல்டு என்று சொல்லணும், அல்லது அவர் இன்னொரு ஒப்பீனியனுக்கு போடுவார். இப்போ பார்த்தீங்களா, அப்போ எனக்கு விளங்கல என்னன்னு சொல்லி. இது எல்லாத்துக்கும் எத்தனையோ விளக்கம் இருக்கின்றது. இந்த சைக்கோசோமேட்டிக் என்ற வேர்ட் வந்து 200 years மேலே வந்தது. அது இப்போ அவுட்டேட்டட். அதை பற்றி நான் இப்போ சொன்னால் நேரமே போயிடும். ஐ வில் கோயிங் டு டாக் அபவுட் இட், ஐ வில் கிவ் another talk. அது இப்போ அவுட்டேட்டட். நாங்கள் அதை கண்டவாட்டுக்கு அப்யூஸ் பண்ணி கொண்டிருக்கின்றோம். இது வந்து அவர் சொன்னதை கூட நான் நகைச்சுவையாக சொல்றேன். சத் சங் வேற சட் சங், CHAT. இப்போ சத் சங் வந்து சட் சங்காக மாறக்கூடாது என்று சொல்லி நிறுத்துகிறேன். நன்றி. நன்றி ஐயா உங்களோட கருத்துக்கு. அடுத்த ஸ்ரீ ஐயா வாங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இது மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த ஆக்களோடும் போகவே இல்லை, என்ன கடைசி மட்டும் கேட்டு கொண்டிருந்தார். அவருடைய அவ்வளவுக்கு அந்த ஆள் பாட்டும் பாடி விஷயத்தையும் அதுக்குள்ள சரியா சொல்லி போட்டார். மிகவும் நன்றி. அவர்கிட்ட நான் கேட்க ஒரு டைம் இல்லாதபடியாகத்தான் அவர் இதை அனுப்பியிருந்ததை போட சொல்லி அதன்படி அவர் செய்தேன். அவருக்கு பதிலாக அவருடைய அம்மா வந்திருக்கிற ஆஸ்திரேலியாக, வாசுகி மாதவன் அம்மா. அவர் வந்து சொல்லுவான் நினைக்கிறேன், அவருடைய மகன்கிட்ட போய் எப்படி வரவேற்பு வெகு விரைவில் வருவார், நேரே வந்து பேசுவார் என்று கூறிக்கொண்டு நான் அறிவித்தலுக்கு போகின்றேன். நாளைக்கு காலமே 8:45 AM UK டைமிங் தொடங்குகிறது. அதுக்கு 9 AM அத்தா உல்லா அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் இஸ்லாமியர்களின் பங்கு என்ற தலைப்பில் பேசுகிறார். 11 மணிக்கு பரமார்த்த சக்தி பீடம் பட்டுகே மலேசியாவில் இருந்து வாழ்வியல் நல்லறி பற்றி பேச வருகிறார்கள். நாளைக்கு 28 மணிக்கு நாடகமும் வாழ்வும் பற்றி நவஜோதி ஜோகராட்னம் அவர்கள் வருகிறார்கள் பேசுறதற்கு. தேர்ஸ்டே 9 மணிக்கு சேர் எக்ஸசைசஸ். சந்திரா கிருஷ்ணன் அவர்கள் 11 மணிக்கு மிகு புகழ் என்ற தலைப்பிலும். வழக்கம் போல தேர்ஸ்டே 8 PM நடக்கும் கதம்ப நிகழ்ச்சி. அதில் நீங்க பாட விருப்பம்னா வந்து பாடலாம், இல்லாட்டிக்கு என்ன நல்ல அருமையான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ இருந்தா கூட அனுப்பலாம். ஒரு சின்ன வீடியோ அனுப்பி நாங்கள் போடலாம், இல்லாட்டிக்கு படுத்ததில் பிடித்தது எல்லாம் செய்யலாம் என்று கூறி என்னுடைய அறிவித்தலை முடிக்கிறேன். மற்ற இன்னொரு விஷயம், நாங்கள் செப்டம்பர் 20 நாங்கள் ஈலிங் அம்மன் கோயிலில் ஒரு மலேசியாவில் இருந்து பேசுறவர், நாளைக்கு பேசுறவரும் பரமார்த்த சக்தி பீடத்தில் ஆர்வமாக ஆன்மீக வாழ்வியல் கருத்தரங்க நடைபெற இருக்கிறது. 9:30 5 மட்டும். தயவு செய்து முடியுமானவர்கள் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த நிகழ்ச்சி வந்து எங்களுடைய குழுவும் இணைந்துதான் நடக்கிறது. தயவு செய்து உங்கள் எல்லோருக்கும் சொல்லவும், அருமையான பேச்சாளர்கள் எல்லாரும் என்று கூறுகிறேன். அதே போல 22 நவராத்திரி ஆரம்பம், செப்டம்பர் மாதம் 11 மணிக்கு. பாட இருக்கிறவர்கள், துர்கியை பற்றி பாட விருப்பமானவர்கள் வந்து பாடி இல்லாமல் இல்லாட்டிக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பினாலும் போடலாம் என்று கூறி என்னுடைய கருத்தையும் அறிவித்தல்களையும் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீ ஐயா. அடுத்ததாக ராஜேஷ் பாலா அம்மா வாங்க, உங்களோட கருத்துக்களை சொல்வது. ராஜேஷ் பாலா அம்மா காண இல்ல, அப்ப இல்ல அவருக்கு அன்மியூட் பண்ணணும் பார். ஓகே, தேங்க்யூ. வணக்கம் எல்லோருக்கும். டாக்டர் ஜெகநாதன், சோக்ரட்டிஸ் BC4, திருவள்ளுவர் BC2 போயிட்டாரா?
எனிவே அடுத்தது நோயும் பிணியும் பற்றி சொன்னார் ஒரு ஆள். அது நோயும் பிணி, நோயண்டா இல்னஸ், பிணியண்டா டிசீஸ். இங்கிலீஷ்ல இல்னஸ் நீங்கள் சுகமாக்கலாம், டிசீஸ் சுகமாக்க முடியாது. அதான் டிசீஸ், இல்னஸ் டிசீஸ், அதான் நோயும் பிடியும். தேங்க்யூ. அவர் சோக்ரட்டிஸ் சொல்லல இல்ல ஹிப்போக்ரட்டிஸ். இல்ல அவர் கேட்டவர் ஒரு கோட்டேஷன்ல சோக்ரட்டிஸும் வள்ளுவருக்கு மேல் வந்தவரா பின்ன வந்தவரான்னு சொன்னவர். ஏனென்றால் சோக்ரட்டிஸ் காலகட்டம் BC 4th century. ஹிப்போக்ரட்டிஸ் ஹிப்போக்ரட்டிஸ் தான் இந்த மெடிசின் ஹிப்போக்ரட்டிஸ் பற்றி தான் மெடிசனுக்கு மெடிசின், the father of medicine. மெடிசன். அதைத்தான் நம்ம சொல்றேன். இப்ப ஜஸ்ட் சே கிளாரிஃபை இந்த டைம், அவரோட ஆய்வு பண்ணவர் இல்ல, கிளாரிஃபை இந்த டைம். இந்த சோக்ரட்டிஸ் supposed to be lived, not supposed to be the historical 4th century. திருவள்ளுவர் அதுக்கு பிறகு வந்தவர். இப்ப திருவள்ளுவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சோக்ரட்டிஸ் சொன்னாருன்னு தெரியாது, ஆனால் வித்தியாசமான காலகட்டம்னு சொல்றேன். 200 years later திருவள்ளுவர். நன்றி அம்மா உங்கள் கருத்துக்கு. அடுத்ததாக சரவணன் குப்புசாமி ஐயா வாங்க, உங்கள் கருத்தை சொல்லுங்க. வணக்கம்மா, நன்றி. இதில் சில முரண் கருத்துகள் எனக்கு உண்டு டாக்டர் ஐயா சொன்னதில். இட் வாஸ் லைக் கன்ஃபியூசிங். ஏன்னா ஒரு இடத்துல சொல்கிறாரு யூ ஹாவ் டு டூ எக்ஸசைஸ் அப்படின்றாரு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் இஃப் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் அப்படின்னு ஒரு கொட்டேஷன். ஸோ இன்னொரு இடத்துல அவர் சொல்லும்போது சொல்கிறாரு there may be no reason for depression அப்படின்றாரு. then why should a person go into depression without any reason? அந்த இடம் எனக்கு விளங்கலை. ஸோ அதே மாதிரி இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஒரு ஸ்டூடெண்ட் மென்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். தட் guy is an age of 22. he went to he did suicide and he lost his voice. அவர் என்ன டிப்ரெஷன் எனக்கு தெரியலை. ஸோ பட் ஐ ஹாவ் டு bring him out. if ஒரு ரீசனே இல்லைன்னா how do I bring him out? ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ஃபியர் ஆஃப் டெத் அவர் பேசினார். எல்லோரும் சாக போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் சாகிற நாள் தெரிஞ்சுட்டா வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் சாக போகிறோம், கரெக்ட். பட் வாட் இஸ் நெக்ஸ்ட்? அதை பற்றி பேசணும். நாம் செத்துருவோம் நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருந்தால் வாழ்கிறவனும் செத்துருவான். ஸோ அந்த மாதிரி லைக் வாட் இஸ் ஆஃப்டர் டெத், நம்மளை பற்றி பேசுகிற மாதிரி 4 விஷயம் செஞ்சுட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய தாத்தா, அம்மாவுடைய அப்பா, I'll make it very quick. அப்போலோ ஹாஸ்பிட்டல் இஸ் காட் அ லிவர் கேன்சர் சம்திங், எனக்கு தெரியல சரியா. பட் அப்போ நான் ரொம்ப சின்ன பையன். டாக்டர் சரத்சந்திரா, ஐ ஸ்டில் ரிமெம்பர் நேம். ஏன்னா அவர் பேர் தான் வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பா சொல்லுவார் சர்ஜரி பண்ணோம், த சர்வைவல் ரேட் இஸ் only 20%ன்னு சொல்லிட்டாங்க. தாத்தா என்னால் சாக முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஊருக்கு வந்துட்டார். ஸோ அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லைக் ஹீ இஸ் தி சர்ஜன். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் அப்பா பார்த்துருக்காரு டாக்டர். என்னப்பா உங்கள் மாமனார் எவ்வளோ நாள் இருந்தார்? ஒரு 6 மாதம் இருந்தாரா? அவர் கேட்டதெல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சிங்களான்னு. அங்கே பாருங்கள் உட்காந்து சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு. ஹி வாஸ் ஷாக்ட். என்னையா அவர் 2 மாதத்தில் செத்துருவாருன்னு நான் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன், இவர் உயிரோடு இருக்காரு, என்ன வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்லி அவர் பயந்து போயிட்டார். ஓகேங்களா? ஸோ நம்ம அப்படியே விட்டுருந்தா அவர் 2 மாதத்தில் செத்துருப்பார். ஓகே, ஸோ அவரை எடுத்து கூட்டிகிட்டு ஸோ வி ட்ரைட், அப்பாவும் அப்புறம் இன்னொரு ஹோமியோபதி டாக்டரும் சேர்ந்து they did lot of research, ஃபுல்லாக புக்ஸு. ஸோ somehow they saved my grandpa. அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் வாழ்ந்தார். இது மிரக்கலாக மெடிசனானு எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் இட்ஸ் த ப்ராப்பர் மெடிசன் டு த ப்ராப்பர் பர்சன். ஓகே, இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை. ஸோ ஒரு சாகர ஒரு பேஷண்ட்டை கூட we have to motivate him to come out of it. அதை விட்டுட்டு நீ 2 மாதம் தான் இருப்பேன்னா அவன் 2 மாதம் இல்லை 2 நாளில் செத்துருவான். So the patient needs motivation. It is not like you don't scare the person. நான் சில சைக்காலஜி பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதுனால சார், எக்ஸாக்ட்லி த பேஷண்ட்ஸ் ஐம் கவுன்சிலிங் சம் பீப்புள். அவங்க அதை விட்டு வெளியே வரும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்கள போய் மறுபடியும் நம்ம ஓகே நீ இன்னும் 2 நாள் தான் இருப்பேன் அப்படின்னா he will die. So I have a lot of difference of opinion in some of the statements. Sorry, but I'm telling you the experience. Thank you. நன்றி, அருமையான கருத்து. உண்மையில இங்கே வெளிநாட்டில் நேராக பேஷண்ட்ஸுக்கே சொல்லி போடுவினா. அங்கே சிலோன் எல்லாம் அப்படி இல்லை. சிலோன் இந்தியா இன்னும் தெரியாது. சிலோன்ல எல்லாம் நேரம் சொல்ல மாட்டேன், ரிலேஷன்ஸுக்கு தான் சொல்லுவினோம். நாங்கள் ஒழிக்கிறது என்ன அவை நார்மலாக இருக்கிறது, தங்கட காலம் மட்டும் நார்மலாக இருக்கிறது. அருமையான கருத்து சரவணன் ஐயா. அடுத்ததாக சிவாமோகன் வாங்க உங்கள் கருத்து. நன்றி ஆனந்தி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். நேரம் இல்லை, நேரம் தாண்டி
வைத்தியம் சம்பந்தமான எதையும் நான் சொல்ல போறதில்ல. எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம், அவர் வைத்தியர் அல்ல, அவர் இசை பேராசிரியர் என்று அவருக்கு ஒரு பேர் வைக்கலாம் என்று இருக்கிறேன். ஏனென்று சொன்னா அவ்வளவு அழகாக அவருடைய பாடல்கள் எல்லாம் மனதை கவரக்கூடியதாக இருந்தது. நான் அவர் மற்றது என்ன சொன்னார் என்று நான் டீட்டெயிலா கேட்கல. உண்மையில அந்த பாட்டில் அவ்வளவு ரசனையில இருந்தேன். அதுலயும் அவர் அந்த காதலிக்க நேரமில்லை என்ற பாடல் உண்மையிலேயே சீர்காழி கோவிந்தராஜன் இல்லை என்ற ஹை பிச்சில சங்கீதத்துல பாடின ஒரு சங்கீத கடல். அவர் சீர்காழி கோவிந்தராஜனோட எல்லாரும் பாடல, அது கஷ்டம் அவரோட பாடுறது. ஹை பிச்சில தான் பாடுவார். அந்த பாடல் அவர் நகைச்சுவையாகவும் பாடியிருக்கிறார். அதாவது அதோட தாள ஜதி வந்து அருந்ததியமாக தெரியும், ஜதி வந்து மாறும். பட்டாரண்டு ஒரு பீட் வந்து ஒரு ஸ்லோவில் போய் பிறகு ஒரு பீட் ஸ்பீடா போகும். அப்படியான ஒரு பாடலை அசால்ட்டா இதுல இருந்து பாடுறார். அப்ப இவர் வைத்தியரான்றதை பற்றி நான் சொல்ல வரையில, எனக்கு இவர் ஒரு இசை பேராசிரியர், இசை வைத்தியர் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி. நன்றி அம்மா. நேரம் போயிட்டுது. இப்போ 10 மணிக்கு அங்கே உங்களுக்கு லண்டன் டைம் 10 மணி வந்துட்டு. அடுத்ததாக மீரா நாயந்தர் ஒரு கெதியா சொல்லி போட்டு விடுங்க. கணக்கு எடுக்கல. நன்றி. என்ன உண்மையா நல்லா இருந்தது பாட்டு. ஸ்ரீயண்ணனுக்கு தான் ஒரு வேண்டுகோள், இதே மாதிரி நீங்க டாக்டர் நித்தின்றதையும் போட்டா பிரயோசனமா இருக்கும். அவர் ஒரு வைத்தியர், எங்களுக்கு நாங்க ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடுறாங்க, இந்த பாதையில போறவங்களுக்கு அவற்ற இதை போட்டால் பொருத்தமா இருக்கும் என்ற வேண்டுகோள் தான் இது. நன்றி, வணக்கம். நன்றி மீரா நாயந்திரா மாஸ்டர். மற்றது வசந்தராஜ் மாஸ்டர் வாங்க. கெதியா 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 கருத்து சொல்லுங்க. நேரம் போய்விட்டது. உண்மையிலே மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர் ஒரு இசைஞானி, ஒரு வைத்தியர் மட்டுமில்லை, இசைஞானி என்று கூட சொல்லலாம். நான் இப்பொழுது யோசித்து பார்க்கின்றேன், இதெல்லாம் எவ்வளவு காலத்திலே ஒரு மனுஷன் தானாக எடுக்கின்ற முயற்சியிலே, இறைவன் அந்த எடுக்கிற முயற்சியிலே ஒருவன் நல்ல நிலைக்கு வரலாம் என்றதற்கு இந்த டாக்டரோடு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. நாங்களும் இப்படிப்பட்ட முயற்சியில் இங்கே இருப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் எந்த குறையும் இல்லை. நாங்களாகவே தேடிக்கொண்ட குறைகள் தான். இறைவன் எங்களுக்கு ஒருவருக்கும் ஒரு எந்த வருத்தங்கள் கூட நாங்கள் வாயால உச்சரிக்க நாம் விரும்பவில்லை. டிப்ரெஷனோ இது நான் உச்சரிக்க விரும்பவில்லை. இதுல கூட நாங்கள் ஒருத்தரும் நாங்களாக தேடிக்கொண்டது, எங்களுடைய கோபங்களாலே, எங்களுடைய அவசர புத்தியலாலே நாங்கள் தேடிக்கொண்டது இல்லாமல் அதுல அதாவது நோயும் பிணியும் கூட நாங்கள் இப்போ கூட இறைவனை தேடி ஒழுங்காக நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோசனம் உள்ளவர்களாக இருந்தார் அந்த வருத்தங்கள் குறையும் என்பதில் எந்தவித ஐமிச்சகம் இல்லை. நாங்கள் கூடிய எல்லா வருத்தங்களையும் கூட மாற்றலாம் இறைவனுடைய துணையோட உற்சாகமாக. மற்ற இந்த அவர் சொன்னதுல இன்னமும் இதை பற்றி சொல்லியிருக்கிறார், அந்த அந்த என்னன்னு சொன்னால் வில் எழுதுறதை பற்றி. அது கூட நாங்கள் நல்ல நோக்கத்தோட பார்க்க வேண்டும். வில் எழுதுறது கூட ஒரு ஃபியூச்சர் பிளானிங், ஒரு லாங் டேர்ம் பிளானிங், ஒரு 5 இயர்ஸ் பிளானிங், ஒரு 10 இயர்ஸ் பிளானிங், அப்படி ஒரு இதை எனக்கு பிறகு இந்நாள் இதை கவனிக்க வேண்டும் என்ற ரீதியில நாங்கள் பார்த்தால் அது கூடிய வருத்தம் இல்லாமல் இருக்கும். அதை கூடிய நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு பேச விட்டு கொண்டு போறதால என்ன பல பேர் எங்களுக்கு பிறகு இருக்கிறார்கள், துன்பப்படுவார்கள். அந்த துன்பத்தை நாங்கள் இல்லாமல் செய்வதற்கு நல்ல நோக்கத்தில் நாங்கள் ஒரு வில்லக்கூடிய எழுதுற பொழுது எந்த வேதனையும் இல்லை, அதுல எந்த வித வேதனையும் இல்லை. அது இன்னும் உற்சாகமாக இருக்கும், எங்களுடைய வருத்தங்கள் கூடிய மாற்றும். எதுவும் நாங்கள் நேர்மையாக ஜெனினாகவும் இருந்தால் நோயும் பிணியும் எல்லாம் நம்பிக்கையாக விட்டு எங்களை அகண்டு போகும். நாங்கள் மைண்ட்ஃபுல் ஆஃப் ஒர்க்ல நல்ல காரியத்தை செய்து மற்றவர்களுக்கு வாழ வைத்து நாங்களும் சாரி வசந்தராஜ் மாஸ்டர், நேரம் 10 மணி ஆயிட்டுது, குறநிக்காதீங்கோ. அடுத்த ஜெகநாத் மாஸ்டர் கெதியா சொல்லி போட்டு விடுங்கோ. உங்களுக்கு காலையில வராதவர்களுக்கு தான் இதை சொல்ல போறேன். தேங்க்ஸ் டு சுகிசிவம், அவரோட பேச்சை கேட்டுதான் நான் இன்ஸ்பயர் வந்தது. சட்டம் வேறு தர்மம் வேறு. சட்டம் சொல்லுது பேஷண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ஸோ மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. ஆனோடியா அதுதான் ஆன்மீக ஞானம் என்றும் பேசினார். காலம்பர வராதவர்களுக்காக சொல்லுகிறேன். அப்ப அது சரவணனும் நீங்க கவனிச்சிருங்க பாருங்க. சட்டம் வேறு தர்மம் வேறு. நன்றி. நன்றி ஜெகநாதன் மாஸ்டர். ஸ்ரீ ஐயா, இப்ப நாங்க ப்ரோக்ராம் நிறைவு செய்யறோமா? நாளைக்கு விடிய எல்லோரும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.